ஹலோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து கற்றுக்கணுன்றவங்களுக்கும் நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்டிங் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரூ ஹோல் ரெசிஸ்டர் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்ப்போம். அதேமாரி த்ரூ ஹோல் ரெசிஸ்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து எடுத்துக்காங்க. இல்லைனா உங்ககிட்ட எதுனா பிசிபி இருந்தால் கூட அந்த பிசிபியில் இந்த மாதிரி காம்பவுண்ட் இருந்தால் அதை எடுத்துக்காங்க. ஸோ ஆரஞ்சு கலரில் இருக்குங்களா, இந்த டிவைஸோட நேம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர். இதில் தான் நம்ம வந்து இந்த ரெசிஸ்டர் இதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இதில் இந்த கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கலர் கோடை வச்சு நாம் வந்து இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த ரெசிஸ்டருடைய கலர் கோடு, ரெசிஸ்டருடைய அப்ளிகேஷன், ரெசிஸ்டருடைய யூசேஜ், ரெசிஸ்டருடைய யூனிட் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு சைடில் லென்த்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேர் தான் லீடு. இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையவே கிடையாது. ரெசிஸ்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா கலர் தானே இருக்கும். ஃபஸ்ட்டு கலர் என்னவோ ஃபஸ்ட் கலர் எழுதிக்காங்க, செகண்ட் கலர் என்னவோ செகண்ட் கலர் எழுதிக்காங்க. இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இருந்துன்னு நீங்கள் லாஸ்ட்டாக தான் எழுதணும். கோல்டனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கலர் வந்து தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கலர். அப்போ இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கலர் வந்து ப்ரௌனு, பிளாக்கு, ஆரஞ்சு, கோல்டு, இந்த 4 கலர் வந்து இருக்குது. இந்த 4 கலருடைய கலர் கோடிங் பார்த்தீங்கன்னா பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட், ஒயிட். இதுதான் வந்து இதனுடைய கலர் கோட்டுடைய ஷார்ட்கட். ப்ரௌனுக்கு வந்து 1, பிளாக்குக்கு 0, ஆரஞ்சு வந்து 10^3ன்றதுனால நம்மளுக்கு 30. ப்ரௌனுக்கு நேராக இருக்கிறதுனால 1 போட்டுக்காங்க, பிளாக்குக்கு வந்து 0 போட்டுக்காங்க, ஆரஞ்சு வந்து 30 ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் கோல்டுக்கு வந்து +or-5. இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000 +or-5. இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,000ன்றத வந்து 10Kன்னு சொல்லலாம். எப்படி 10Kன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30க்கு வந்து K தான் வேல்யூ. இந்த K எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். 10K +or-5 Ω. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டருடைய கரெக்ட் வேல்யூ. அதாவது 10^3னா வந்து கிலோன்னு சொல்லுவாங்க. 10^6னா வந்து மெகா, 10^9னா வந்து ஜிகா, 10^12னா வந்து டெரா. இந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் அந்த 1060 இருந்தால் நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெகான்னு சொல்லுவாங்க. 90 இருந்தால் அதை வந்து ஜிகான்னு சொல்லுவாங்க. 12 இருந்துச்சுன்னா அதை வந்து டெரான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ நம்ம வந்து 10K +or-5 Ωன்னு சொல்லியிருக்குங்க. அதுக்கு நீங்கள் உங்ககிட்ட மல்டிமீட்டர் இருந்தால் அதில் செக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருடைய யூனிட் வந்து ஓம் இருக்குது. ஓம் வந்து ஆன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெசிஸ்டருடைய யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஓம் தான் சொல்லுவோங்க. உங்களுக்கு காட்டும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓமுடைய சிம்பிள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வந்து இந்த டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடுவோம். நான் லைட் செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கிளியராக வியூ ஆகிறதுக்கோசரம். இந்த ரெசிஸ்டர் வந்து பொலாரிட்டி இல்லை. பொலாரிட்டினா வந்து ப்ளஸ் மைனஸ். நீங்கள் அதனால் ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணால் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து என்ன காட்டுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வைக்கக்குள்ள வந்து அதேமாதிரி கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் தப்பாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தப்பாக தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9.58 வருது உங்களுக்கு. 9.58 தான் வருது உங்களுக்கு. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் செக் பண்ணால் வந்து 9.50 வருது. அதாவது நாம் சொல்லுறது வந்து 10K +or-5 Ω தான் சொல்லியிருக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.58 தான் வருது. அதாவது இந்த 10K +or-5னா வந்து எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 15 ஓம்லேருந்து 9.5 Ω வரைக்கும் இருக்கலாம். நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9.58 K Ω அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து கரெக்டான ஆன்சர். மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வருது. இதே மாதிரி நீங்கள் எஸ்எம்டி டைப் ரெசிஸ்டர் வந்து தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேருந்து எஸ்எம்டி ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
அதாவது கோல்டு கலர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டாலரன்ஸ்னு சொல்லுவோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.